என்ற மூத்த பிள்ளைதானையா என்ன வேலை செய்து பார்த்து கொண்டு வந்தவர் என்ற மனுஷன் குடியையா அவர் தானையா எங்களுக்கு சாப்பாடு போட்டு பார்த்தோன்னு வந்தவர் தண்ட படிப்பை வீணாக்கி போட்டு இந்த குடும்பத்தை காமெடி வாழ்ந்து புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த 10ஆம் தேதி அல்லப்பட்டி வீதியில் வச்சு இரவு பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஒருவர் போலீசாரது துப்பாக்கி விபத்தில் உயிரிழந்திருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த சிறுவனது இறுதி நிகழ்வுகள் இன்றைக்கு இங்கே நடக்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு சொன்னால், அவருடைய உடலை அவருடைய உறவினர்கள் யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு கொண்டு போய் அங்கே வச்சு ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொண்டு, அதாவது கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொண்டு அதற்கு பின்னர் அவருடைய அந்த இறுதிச் சடங்கை செய்வதாக அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் யாழ்ப்பாணம் அந்த பகுதிகளை சேர்ந்த போலீஸ் பொறுப்பதிகாரிகள் அந்த பகுதிக்கு இந்த சடலங்களை கொண்டு போய் யாழ் நகரத்தில் கொண்டு செல்ல முடியாது, அது நீதிமன்றத்தின் ஊடாக இந்த தடை உத்தரவுகள் வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த தடை உத்தரவை வாங்கி காட்டி அவை கொண்டு செல்ல முடியாதுன்னு சொல்லி எனக்கு 6 பிள்ளைகள் ஐயா. என்ற மூத்த பிள்ளைதானையா என்ன வேலை செய்து பார்த்து கொண்டு வந்தவர் என்ற மனுஷன் குடியையா அவர் தானையா எங்களுக்கு சாப்பாடு போட்டு பார்த்தோன்னு வந்தவர் தண்ட படிப்பை வீணாக்கி போட்டு இந்த குடும்பத்தை காமெடி வாழ்ந்துருக்கீங்க ஐயா. எனக்கு கடன் ஐயா, லோன் காசு கட்டணும், வீடு கட்டின காசு கட்டணும் என்ற பிள்ளை கடன் கட்டி கொண்டிருந்தவர் கம்மியாக்களை படிப்பிச்சவர். இனி யார் பார்க்கணும் என்ற பிள்ளை யாருன்னு பார்த்தா என்ற பிள்ளை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீதியில குறுக்காக நிற்கிறது போலீஸ் வாகனம் இருக்குது. இப்போ இந்த வாகனம் இடையில போலீஸ் வாகனம் பார்த்தீங்கன்னா இந்த இடையில நிற்கிறதால ஒரு சின்ன குழப்பமான ஒரு சூழல் இங்கே ஆரம்பமாகின்றது. உண்மையில அந்த கோபத்தோட வாரவை என்ன போலீஸார்
உயிர் சடங்கையும் அங்கே கொண்டு போனா இங்கே கொண்டு போனா நீதிமன்ற போலீஸாருக்கும் குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதங்கள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில வந்து அந்த வாகனம் நின்றதால இப்போ திருப்பி ஒரு தர்க்கம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. திருப்பி ஒரு பிரச்சனையாக போயிட்டு இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்றால் இந்த வீதிக்கு குறுக்காக வந்து போலீஸார் நாங்காட அதாவது சங்கரத்தை பக்கம் அதாவது போக வேண்டிய அந்த மயான வீதிக்கு திரும்பாம நேர வரக்கூடாதுன்ற அடிப்படையில் போலீஸார் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறதால திருப்பி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகியிருக்குது. ஒரு போலீஸார் இது இந்த விஷயத்தை தவிர்த்திருக்கிறாங்க. வார போலீஸ் கவர்மெண்ட் அந்த இடத்துல தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிற அந்த நிகழ்வுகள் தான் இப்போ நடந்துருக்கிறது. இதில் இது என்ன சொல்றது, அவை இந்த மனவேதனையும் கேட்குள்ள போலீஸாருக்கும் நீதிமன்றம் உத்தரவு நீதிமன்ற உத்தரவு இருக்கிறதால அவையும் தங்களுடைய இந்த இடத்துல இந்த மாதிரியான நிக்கல் என்று சொன்னால் இந்த முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கான்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இடையில இல்லைன்னு சொன்னால் அந்த வந்த பாதையாகவே போயிருக்கணும். அவைக்கு அந்த காணைக்குள்ள அந்த கோபங்கள் அது வரைக்குள்ள அந்த பிரச்சனைகள் செல்வாக ஏற்படுத்தப்பட்டது. அதான் அதைத்தான் சொல்லலாம். போலீசார் வந்து அவற்றை தலைத்து சுட்டிருப்பார். எந்த ஜனாதிபதியால யார் சட்டம் கொடுத்தது? இப்ப நல்ல ஜனாதிபதி அப்புறம் வட்டுக்கோட்டைக்கு இப்படி கொலையில் நடந்து இதுக்கு ஒரு நீதி தாங்கும். நாட்டுல வாழ்றதுக்கு காசு இருந்தா தான் வாழலாம். களவெடுத்து அடுத்தவனை சுத்தமாத்து செய்து வாழ்றவன் தான் வாழலாம். ஏழை எளிக்கைகள் வாழ்றதுக்கு சான்ஸ் இல்ல. என்னது ஜனாதிபதி தான் கேட்டவங்களுக்கு ஒரு வீடு முக்கிட்டாய் போகணும். எனக்கு லைசன்ஸ் இல்ல. என்ன காசுகள் தாங்க கிடந்த காசு லைசன்ஸ் இல்ல. இத தாயம் 6 பெண் சவரங்களையும் அவன் தான் பாக்குறான். ஐயோ சொல்ல ஒரு நேரம் வீட்டுல நிக்காது. சாப்பாடு கட்டி போலீஸ் சொல்லி போகலாம் சொல்லி
கடைசி வரைக்கும் நாங்க அந்த பிள்ளைக்கு போராடுறோம். எங்கட பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். ஜனாதிபதி ஐயா, எங்கட பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். எங்கட பிள்ளை லஞ்சா கொடுத்து போடினா இப்ப அவன் அப்பாவுக்கு போய் வழக்கு போடினா அவன் புள்ள செய்த புள்ள அப்படியாம இப்படியாம அவன் அப்பாவுக்கு போய் வழக்கு போடினா புள்ளைய வாங்கிட்டாங்க. அடுத்தது அவன் அப்பாவை நேற்று வந்தது இந்த கதை என்ன அவன் அப்பாவை பிடிக்க சொன்னாங்க. அவன் அப்பாவுக்கு எது பண்ணி நடக்கும் நாங்கள் குடும்பத்தோட போலீஸ் பாருங்க. இப்போ அவருடைய சடலம் வந்து அடக்கம் செய்யப்படுகிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரணம் தொடர்பில் வந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பல தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதேபோல் அவர்களோட இருந்தாக்கள் என்ன சொல்லியிருக்கணும் வந்து அப்படியான பல்வேறுபட்ட தகவல்களை நீங்கள் அறியலாம். இன்றைக்கு இரவுக்கே நாங்கள் அந்த காணொலியை பதிவேற்றம் செய்வோம்.